என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், தேவன் சோதிச்சு கொடுப்பாரான்னு. நான் சொன்னேன், சோதிச்சுலாம் கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுத்து சோதிப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் சோதிச்சுலாம் கொடுக்க மாட்டார், கொடுத்து தான் சோதிப்பார். சோதிக்கிறது கூட ஒரு ராயல் ஸ்டைல் பாருங்க. டக்குனு 10 லட்ச ரூபாய் தட்டி விட்டு எப்படி இருக்கிறான்னு பார்ப்பாரு. கையை தட்டுங்க. சார், நான் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன், நான் எவ்வளவு சுகமாக இருப்பேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வார், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. கை தட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வரேன்? காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரில் நிரம்பும் என்று சொன்னார். உங்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து, எதிர்பாராத வழிகளிலே தேவனுடைய ஸ்டைலில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் என்று நம்புகிறீர்கள்? நம்ம ராஜான் என்னன்னா, நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது உங்கள் பட்டணத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்கள் ஏரியாவில் ஆசீர்வாதம், உங்கள் நாட்டில் ஆசீர்வாதம் கொண்டு வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ பேசினா ஹூ நோஸ் இட், அமெரிக்கா கூட இல்லை உலக வல்லரசு நாடுகள் கூட ஒரு பெரிய வந்து பில்லியன்ஸ் கணக்கில் ரூபாய் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கை தருவது அவருக்கு. அல்லேலூயா. எது வேணாலும் நடக்குங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். ஸோ வொர்ஷிப் டைமில் நீங்கள் இணைந்து பாடி பழகுங்கள். அதுதான் வந்து நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை வந்து உயிர்ப்பிக்கிறது. அது வார்த்தையை வந்து புரிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கிறது. நம்ம தண்ணி குதிச்சா தான் வந்து அரிசி என்னவா மாறும்? சோறாக மாறும். பச்சை தண்ணியாகவே இருந்தால் போட்ட அரிசி போட்ட மாதிரியே தான் இருக்கும். ஸோ வொர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. ஸோ வருகிற 18, 19, 20 கேம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். ஸோ கேம்பில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த கட்ட மகிமைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸோ கிரேஸ்கில் வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு கேம்ப்பு. பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு கேம்ப் வச்சோம். நமக்கு வந்து கேம்ப் வைக்கல, கோர்ஸ் தான் வச்சுருக்குறோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு கேம்ப்பு. ஸோ நான் சொல்லுகிறேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். ஆமென், ஆமென். சவுல் கொன்றது 1000 என்றால் தாவீது கொன்றது 10000. சவுல் என்பவன் நியாயப்பிரமாணம், தாவீது கிருபை. சவுல் ப்ராக்டிஸு, சவுல் வந்து ஸ்ட்ரெயின், சவுல் எஃபர்ட்டு, சவுல் வந்து ஆர்மி, தாவீது வந்து துதி, தாவீது கிரேஸ். சவுலும் கொன்றான், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்மன பிரமாணத்தில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிரமாணத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் தாவீது கொன்றது அது 10000. நான் சொல்கிறேன், இதுக்கு முன்பாக நீங்கள் லா இதை செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்குன்றதை பார்த்தீங்களா? அதில் கட்டாயம் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது 1000னா சிலுவைக்கு கீழே வரும்போது 10000 பைபிள் சொல்லுது. கையை நல்லா தட்டுங்க. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. தேவன் வந்து வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்ப தருவேன். கடவுளோடு கூட இருக்கிறவனுக்கு லாஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப லேட்டாக தான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, லேட்டாகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உள்ளே வந்தோன்னே சேர்த்து கொடுத்துட்டு வரோம். ஆமேன். இன்றைக்கி காலையில் இந்த யாத்ரா புத்தகம்
அது திரும்ப ஃபைனல் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் பைபிள் சொல்லுது, கானானுக்குள்ளே போகும்போது யோசேப்பு சொல்கிறான், என் எலும்பு எடுத்துகிட்டு போயிருங்கடா அப்படின்றான். யோசேப்பை எகிப்துலாம் புதைக்கிறாங்க. ஆனால் கானானுக்கு போகும்போது யாரெல்லாம் கானானுக்குள்ளே போனால், மோசேக்கு அடுத்த ஜெனரேஷன் மட்டும் கானானுக்குள்ளே போகல, முந்தின ஜெனரேஷனையும் தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இயேசுவுக்கு பின்னாடி வந்தவன் மட்டும் பரலோகத்துக்கு போகல, இயேசுவுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் அவர் தோண்டி பாதாளத்துலேருந்து எங்கே கொண்டு போயிட்டார்? பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அதை வாசித்தப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், எலும்பை தோண்டி எடுத்துகிட்டு போனான் மோசே. இவர் பாதாளத்தில் போய் தோண்டி இவங்க 50 பேரையும் கூப்பிட்டு பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகிட்டார். ஸோ கிமு அப்படின்றது கிறிஸ்துவுக்கு பின்பாக மட்டும் இந்த கிரேஸ் வேலை பார்க்கல. ஒரு குண்டை நடுவில் போட்டால் இந்த பக்கம் மட்டுமா காலியாகும்? 2 பக்கம் காலியாகும். சிலுவையில் இயேசு முடிந்ததுன்னப்போ 2 பக்கம் இருக்கணும் வந்துட்டேன் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. ஸோ அது நல்ல ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்த பிறகு வாங்கி வாசியுங்கள். நிறைய மூளையை நிரப்பணுன்ற மனதோடு எண்ணத்தோடு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்க வேணாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் வாழ்வியல், அதில் வந்து இறையியல் பார்வை இருக்குது, தியாலஜிக்கல் வியூ, அதில் ஆவிக்குரிய பார்வை இருக்குது, அதில் வியாக்கியான பார்வை இருக்குது, அதில் கணிதம் பார்வை இருக்குது, அதில் வாழ்வியல் பார்வை இருக்குது. அது எனக்கு பிடிச்ச இந்த வாழ்வியல் பார்வை அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வளையம் எதை குறிக்குது, தண்டு எதை குறிக்குது, அந்த கிருபாசன நீளம் அகலம், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங். பட் இதெல்லாம் சேர்ந்து என் லைஃப்பை மாற்றணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாசித்துக்கிட்டு இருந்தேன். அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே பொன் தகடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அடிக்க சொல்கிறார். மரத்து மேலே தங்கத்தை அடி அப்படின்றார். இவன் நினச்சாருன்னா ஃபுல்லாகவே தங்கத்தில் என்ன செஞ்சிடலாம், செய்ய சொல்லலாம். நிறைய விஷயத்தை தங்கத்திலே செய்ய சொல்கிறாரு. இதில் மரம் ப்ளஸ் தங்கன்றார். அப்புறம் இந்த மரம் என்பது மனிதனுடைய சாயலை குறிக்கிறது, அது ஹியூமன் நேச்சர். கோல்டு என்பது காட்ஸ் நேச்சர். அப்போ வெறும் பியூர் கோல்டு அப்படின்னா அது தேவத்துவத்தை குறிக்கிறது. உட்டு கோல்டு 2 மிக்ஸ் ஆனால், வெறும் கோல்டுனா ஃபாதரை குறிக்குது, உட்டும் கோல்டும் 2 மிக்ஸ் ஆச்சுன்னா அது சன்னை குறிக்குது. கை தட்டுங்கிறது அவருக்கு. அப்போ அவர்கிட்ட மனிதத்துவமும் இருக்குது, தேவத்துவமும் இருக்குது, 2மே கலந்துருந்தா அது இயேசுவை குறிக்குது. உள்ள மரம், வெளியில் தங்கம் அப்படின்னா அது வந்து இயேசுவை குறிக்குது. உள்ள தங்கம் வெளியே மரம் அப்படின்னா அது ஆவியானவரை குறிக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வெளியே வந்து இந்த மண்பாண்டங்களிலே உள்ளே என்ன வாங்கியிருக்கிறோம், அந்த கோல்டு உள்ளே இருக்குது. அப்போ மரத்தில் தங்கத்தை அடுறா அப்படின்னா சிலுவையில் இயேசு அடுறான்னு அர்த்தம். ஸோ சிலுவையை மறைத்து இயேசு அறையப்பட்டார். அப்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய மரமாகிய ஹியூமன் நேச்சர் முற்றிலும் மறைக்கப்பட்டு காட்ஸ் நேச்சர் என் மேலே அடிக்கப்படுகிறது. அந்த சித்தி மரம், அந்த மரத்துக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஏன் அந்த மரத்தை செலக்ட் பண்ணார்? அது ரொம்ப கொடுமையான மரம், அது ரொம்ப விலையே இல்லாத யூஸ்லெஸ் மரம். அதை எதுக்கு எடுத்து செய்? நிறைய தேவதாரு விருட்சம் என்னென்னமோ இருக்குது, ஆனால் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன காரணம், தேவன் யூஸ்லெஸ்ஸான ஆட்களை தான் செலக்ட் பண்ணுறாரு. அந்த மரத்தினுடைய ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதில் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுதான் கிடையாது, இது அங்கங்கங்கே வருது. ஆனால் நிறைய அந்த வாழ்வியல், லைஃப் ஸ்டடி, கேரக்டர் மோல்டிங், அதெல்லாம் நிறைய அதில் இருக்குது. ஸோ மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கம்பேரிசன் அதில் இருக்குது. இன்றைக்கி வந்து கரெக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தேன். அந்த சீனாய் மலையில் ஏறும்போது சொல்கிறாரு, உன்னோடு கூட ஒருவனும் வரக்கூடாது அப்படின்றார். நீ மாத்திரம்தான் வர வேண்டும். ஆடு மாடு கூட சுற்றி மேயக்கூடாது. யோசுவா வரக்கூடாது. உன்னோடு கூட யாரும் வர வேண்டாம் அப்படின்றார். உன்னோடு கூட யாரையும் கூட்டிக் கொண்டு வர வேணான்றார். நீ மட்டும் வா அப்படின்றார். அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் ஏசு நாட்டு வந்தப்போ அந்த அம்மா அப்பா சொன்னார், நீ போய் உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வான்றாரு. கையத்தட்டுங்கிறது அவருக்கு நியூ டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாடு பாருங்க, உலகத்தை விட்டு ஒதுங்கிரு அப்படின்து. புதிய ஏற்பாடு போய் கூட்டு வாடான்றாரு. அங்கே லேவியின் புத்திரர் ஒரே நாளில் 3000 பேர் மோசே எதிர்த்ததில் என்ன செஞ்சிட்டாங்க?
லேவி கோத்திரத்து அதே அவன் இவனை மோசை எதிர்த்ததுக்கு 3000 பேர் ஒரே நாளில் செத்தாங்களாம். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணப்போ ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. மோசையை ஒருத்தன் பார்த்தான்னா அவன் 99 பாஸ் ஆகி 1 ஃபெயில் ஆனாலும் டக்குன்னு அவன் நரகத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவான். ஆனால் பைபிள் சொல்லுது உயிரோடு இவர்கள் பாதாளத்துக்கு போகட்டும் அப்படின்றான். ஃபஸ்ட்டு பாதாளம்ன்ற வார்த்தை யாத்திராமில் தான் வருது. மோசே பாதாளத்தை அறிமுகப்படுத்தி வைத்தான். ஆனால் இயேசுவோ வாழ்நாள் முழுதும் தவறு செய்தும் ஒரே ஒரு முறை உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்துக்கொள்ளும் சொன்னவனுக்கு பாரடைஸ்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. மோசேட்ட போனால் கீழே டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். இவர்கிட்ட வந்து மேலே கையேத்து. அதுதான் மோசே இயேசு. பைபிளே 2 பேரையும் கம்பேர் பண்ணுது. இது ஏதோ வந்து நம்மளுடைய வியாக்கியான திறமை இல்லை. பைபிளே அப்பட்டமாக இருவரையும் கம்பேர் பண்ணுது. இயேசுவை பேச தொடங்கும் போதே நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது, கிருபையும் சத்தியம் இயேசுவின் மூலம் உண்டானது. சரி அன்புக்குரியவர்கள், நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த லாக்கு கீழே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, அவங்க சொல்கிறது உண்மையா? உண்மை. நம்ம சொல்கிறது உண்மையா? உண்மை. அது நேற்றைய உண்மை, இது இன்றைய உண்மை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே செஞ்சான், யாக்கோபு செஞ்சான், ஏனோ இது இந்த கதையெல்லாம் பேசவே கூடாது. நான் கேட்குறேன், காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணார், இந்த பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடி, நீங்கள் எல்லாம் போய் உப்பு சத்தியாகிரகம் பண்ண வேண்டியானே? காந்தி பண்ணியிருக்காருல்ல. பைபிளில் ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் நடக்கணும்னா. இப்போ நான் சொல்கிறேன், காந்தி வந்து என்ன செஞ்சுருக்காரு? சுதந்திரத்துக்கு சண்டை போட்டிருக்காரு. நீங்கள் வந்து போராட வேண்டியதானன்னு சொன்னால் கேள்வி பதில் என்ன சொல்லுவீங்க? சார் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி சார், இப்போ சுதந்திரம் கிடச்சிருச்சு சார், அதனால் உப்பு சத்தியாகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. அதில் தெளிவாக இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் யாக்கோபு போகிறான்னா சார் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி சார், இது பின்னாடி சார். இது மட்டும் ஏன் சார் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு தெரிய மாட்டேன்து? நீங்கள் பாட்டுக்கு போய் கரெக்டாக அதுலேருந்து ஒன்று எடுக்கிறீங்க. பைபிளில் அது அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் நாவி என்னென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. இது வந்து அழகான பாசிட்டிவான வார்த்தை. இதை வந்து இவன் நெகட்டிவாக வேறு மாதிரி பேசிட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு மனிதன் போராட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை, இவர் தான் போராடுறார். அவங்கள என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, யார் போராடுறா தெரியுமா? தேவன் போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் வெக்ஸாகி ஒரு வார்த்தை சொல்வார், இனிமே நான் போராடவே முடியாது அப்படின்னு. என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவர் தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறேன் சார். என்னத்தை நீ போராடுறது இல்லை. ஜெபம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் போராடுவதல்ல, நமக்காக அவர் போராடுவது. பழைய ஏற்பாட்டில், அது கூட புதிய ஏற்பாட்டில் போராட்டமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அவர் தான் போராடி இருக்கார். என்ன போராட்டம் சொல்லுங்கள்? அவனை முழங்கால் போட வைக்கணும், அவனை ஜெபிக்க வைக்கணும், அவனை வந்து கொல்லணும். இல்லை, நீ ஜெபிக்க வைக்கணும்னு சொன்னாலும் ஜெபத்தின் விளைவு என்ன? ஆசீர்வாதம். ஸோ தேவன் எதற்காய் போராடினார்? அவனை ஆசீர்வதிப்பதற்கு போராடினார். ஆசீர்வாதங்கள் நீங்கள் போராடுவதனால் அல்ல, ஆசீர்வாதம் தேவன் போராடுவதால் வருகிறது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் தேவன் தான் நம்மளோட போராடுறார். ஒரு சின்ன தப்புன்னா உடனே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வில் ஆஃப் காடை விட்டு வெளியில் ஒரு டெசிஷன் இருக்கும், அவர் தான் நம்மள்ட்ட போராடுறாரு. இப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது கைத்தட்டும் ஒரு தடவை வரைக்கும் ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி அமைதியாக மெதுவாக கடன்லாம் படித்து வந்து அப்படிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக போங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, டைஜஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வந்து நல்லா வந்து கிரன்ச்சிங் அண்ட் மன்ச்சிங். ஸோ அது எல்லாவற்றையும் சுவைத்து நீங்கள் பண்ணும்போது லைஃபே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரைட்னஸ்குள்ளே கடந்து வரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால் வந்து இந்த ஒர்ஷிப் டைமில் வந்து நல்லா வந்து ஒர்ஷிப் பண்ணுங்கள்.
அதுதான் உங்களுக்கு வந்து வார்த்தையை வெளிப்பாடாய் மாற்றுகிறது. எப்போ தேவன் வராரோ அப்போ தான் வந்து வேர்டு வந்து ரெவலேஷனாக என்ன செய்யுது, மாறுது. நீங்கள் எப்போவுமே எழுத்தை மட்டுமே ஃபாலோ பண்ண முடியாது. எழுத்து கொல்லும், ஆவி தான் உயிர்ப்பிக்கும். எழுத்தையும் ஆவியையும் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில நேரம் நம்ம சொல்லுவோம் வந்து இந்த வாட்ஸ் தட், இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி படிக்கிறப்ப இப்படி தோணலையே அப்படின்றோம் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி படிக்கும்போது வாத்தியார் இல்லாமல் படிச்சிருக்கிறோம், டியூஷன் வாத்தியார் எல்லாம் நம்மளாக படிச்சிருப்போம். ஆனால் எப்போ அவர் இருக்கிறாரோ அப்போ அவர் ஒன்று சொல்லித்தரார். ஸோ உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறது என்னவென்றால், எப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் பிரசன்னத்தோடு உள்ளே நுழையுங்கள். த presence of God is the gateway of revelations. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் சபைக்கு போகும்போதும் பைபிள் ஸ்டடிக்கு போகிறதா இருந்தாலும் எதுக்கு போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் யூ மஸ்ட் என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மறுரூபப்படுத்துகிறது. தேவனுடைய பிரசன்னம் 3 டேஸில் மேக்ஸிமமில் ஈக்குவலாக இந்த கேம்பில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், த க்ளோரி ஆஃப் காடுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஏனென்றால் வெறும் வேர்டு அண்ட் டீச்சிங்ஸை எங்கேருந்து மனிதன் கற்றுக்கலாம், எதையும் செஞ்சுக்கலாம். பட் லைவாக வரும்போது அந்த ஒரு என்கவுண்டர் இருக்கணும், அந்த க்ளோரி கேப்டிவ் இருக்கணும். அதில் வந்து அவன் வந்து என்ன செய்யப்படணும், தேவனுடைய மகிமையில் நிரப்பப்படக்கூடிய அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் லைவ் மீட்டிங்கான முதல் விஷயம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், அந்த மகிமை உங்களை மறுரூபப்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இருக்கும், உயிரூட்ட முடியதாக இருக்கும். வெறும் வார்த்தையில் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். வார்த்தையில் நாட் பாசிபிள். வெறும் வார்த்தை என்பது ஆவியானுடைய பிரசனம் இல்லாதது. பைபிள் சொல்லுது, என்னுடைய ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணி, என்னுடைய ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணி என் வார்த்தை அவர்கள் வாயிலே வைப்பேன். ஸோ ஆவியானவர் அமரும்போது தான் வார்த்தை வரும். எப்போ ப்ரெசன்ஸில் நிறையமோ அப்போ தான் வேர்ட் ஆஃப் காட் வரும். நான் சொல்கிறது ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். எப்போ வந்து அந்த எலிசாவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னும் போது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண. ஸோ எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்போது தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வருது. இது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போதும் காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருங்க. என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு தான் ஒர்ஷிப் டைம் நீங்கள் வரணும்னு நான் சொல்கிறது. ஒர்ஷிப் டைம் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் பின்னாடி கேட்க போகிற அந்த விஷயத்தை நீங்கள் ஒர்ஷிப்பையும் வேர்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணியே பார்க்கணும். ஆமேன். ஏன் சில நேரங்களில் நான் மெசேஜுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ஒர்ஷிப் எடுக்கிறேன்னா, ஆமாம், ஒரு பாடல்னால் என்னை ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறேன்றார்ல அவர். அது மாதிரி தான் வந்து நம்மளை வந்து வார்ம் அப் பண்ணிக்கணும். ஜிம்முக்கு போனோன்னு வார்ம் அப் பண்ணுறேன். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வந்து என்ட்ராகும்போது தான், ஆமாம், ஆவியானவர் வரும்போது தான் நம்ம ரிசீவ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும், ரிலீஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். சில நேரம் ரிசீவ் பண்ணிடுவோம், ரிலீஸிங் சரியாக இருக்காது. கணக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சிலர், ஆனால் நமக்கு புரியாது. ஆனால் அவனுக்கு புரியும். சொல்லிக் கொடுத்துருக்கோம், அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவன் புரியாமலே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஆகி போயிடும். அப்போ ஆவியானவர் கரெக்டாக இறங்கினார்னா தான் இவன் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக சொல்கிற கேட்குறவனுக்கு புரியும். ஸோ அந்த ஆவியானவர் அவர் தான் அல்ஃபா, அவர் தான் ஒமேகா. ஆமாம், அவர் தான் வந்து என்னம்மா ஆலஃப் டவ். அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. அவர் தான் வெட்டப்பட்ட காளையின் தலை, அவர் தான் சிலுவை. ரெண்டுமே அவர் தான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ பிகினிங் இஸ் த எண்டு. ஸோ அதனால் ப்ரெசன்ஸ் எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்களேன். பிரசன்னம் சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப முக்கியமானது பிரசன்னம். வரும்போது பிரசன்னத்தோடு வாருங்கள். சும்மா ஏதாச்சும் பரிசை தொலைச்ச மாதிரிலாம் வரக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு அப்படி போய் உட்காராங்க. ரஜினி ரசிகர்கள் ரஜினி படத்துக்கு அப்படி போய் உட்காடுறாங்க. இங்கே வந்துக்கிட்டு அது என்னென்னா, திருந்த மாட்டோன்ற ஒரு முடிவோட எல்லாம் வரக்கூடாது. ஆமாம், வாழ்க்கையில் திருந்தணும். என்னன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருது. அதுதான் மேட்ரு. நம்பிக்கை தேவன் மீது வைக்கும்போது எல்லாம் எளிமையாய் மாறுகிறது. இவனுக்கு நம்பிக்கை பணத்தின் மீது, அந்த பணத்திற்கு தேவன் வேணும். இது எப்படி இருக்கு? நம்பிக்கை பணத்தின் மீது, பணம் வந்தால் எல்லாம் நடந்துடும். இப்போ பணத்துக்கு ஒரு ஆள் வேணும்,
அதுக்கு தேவன். அப்படி இல்லை. எனக்கு நம்பிக்கை தேவன்னா, தேவன் இருந்தால் எனக்கு எல்லாமே நடந்துடும். அந்த இடத்துக்கு நான் வரணும். தேவன் இருந்தால் எல்லாம் நடந்துடும். தேவன் வந்தால் பணம் தருவார், பணம் வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்லாம் கிடையாது. இல்லை இல்லை இல்லை. தேவனால் பணம் இருந்தும் என்னை ஆசீர்வதிக்க முடியும், பணமே இல்லாமலும் என்னை ஆசீர்வதிக்க முடியும். நாமே 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 நாமே. எப்போவுமே கால்குலேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் ஏசுநாட்டு வரவே கூடாது. அதான் நீ நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம் கன்வின்ஸ்டு மைண்டு, அடுத்த வீக் பார்த்தோம் டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு, இன்றைக்கி பார்க்குறது அஸ் யூஷுவல் மைண்ட் செட். நான் கிறிஸ்தவன் தான், தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், ஆனால் என் மைண்ட் செட்டும் வெளியில் இருக்க மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவன் பணம் வந்தால் எல்லாம் செஞ்சிடலான்னு நம்புவான். பணம் தாண்ட உலகத்தில்னு இவனு சொல்லுவான். பணம் தாண்ட உலகத்தில் அந்த பணத்துக்கு ஏசுனார் எனக்கு. 500 ரூபாயில் நான் உண்மையாக இல்லைன்னா 50,000 ரூபாயில் உண்மையாக இருக்க போகிறது கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், தேவன் சோதிச்சு கொடுப்பாரான்னு. நான் சொன்னேன், சோதிச்சுலாம் கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுத்து சோதிப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் சோதிச்சுலாம் கொடுக்க மாட்டார், கொடுத்து தான் சோதிப்பார். சோதிக்கிறது கூட ஒரு ராயல் ஸ்டைல் பாருங்கள். டக்குனு 10 லட்ச ரூபாய் தட்டி விட்டு எப்படி இருக்கிறான்னு பார்ப்பார். கையை தட்டுங்க. ஆமென். அதை லைட்டாக உலண்டானா அப்படியே 10ஓட அமைதியாயிங்க. ஆமாம். என்ன சார் நீங்கள் இல்லை 10 கோடி கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் 10 கொடுத்து பார்த்தேன் உனக்கு அப்படின்வார். அதனால் எப்போ பணம் வந்தாலும் அது வாழ்க்கையில் அது சோதனை, அதை தாண்டி வரப்போகிறது தான் ஆசீர்வாதங்கள். ஆமென் ஆமென். 10,000 ரூபா வேலைக்கே கடவுளை மறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இவனை நம்பி என்னத்தை தர முடியும்? உலக பொருளில் நீ உண்மையாகிறாவிட்டால் உன்னை நம்பி யார், மற்றவன் பொருள் உண்மையாக நம்பி யார் சொந்த பொருளை தருவார்? என்ன சொல்ல வரேன்னா, தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, பணத்திற்காக தேவனை நம்புகிற நம்பிக்கை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பணம் வந்தால் எல்லாம் செஞ்சிருவேன், ஆனால் தேவன் எனக்கு வேணும். எதுக்குன்னா பணம் வேணும், அதனால தேவன் வேணும். இப்போ எனக்கு நம்பிக்கை பணத்து மேலே இருக்கா தேவன் மேலே இருக்கா? பணத்து மேலே தான் இருக்கு. அந்த பணத்துக்கு எனக்கு தேவன் வேணும். தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அதான் பணமே இல்லாமல் கூட தேவனையும் கூட இருக்கு, தேவனையும் கூட இருக்கு, அவ்வளோதான். ஆமென். எனக்கு ஒரு 50 ரூபா கிடச்சி நீ மதியம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அஸ் யூஷுவல் மைண்ட் செட். 50 ரூபா எல்லாமே ஒருத்தர் வாடா சாப்பிடுவோன்னு என்னை கூட்டு போய் சாப்பிட வாங்கி கொடுத்துடலாம். இப்போ 50 ரூபாயே வரல சீனுக்கு, ஆனால் எனக்கு சாப்பிட்டேன். நான் 99 ஆஃபீஸ் எடுத்து நான் தங்கியிருந்தப்போ நான் வீட்டுக்கு கூட வர மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். த்ரூ அவுட் இயர் நான் ஆஃபீஸ்லாம் இருந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவேன். அப்போ மதுரைக்குள்ளே ஒரு மிஷினரியாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்போல்லாம் பாருங்கள், தனியாக ஆஃபீஸ் போட்டு 500 ரூபா தான் ஆஃபீஸு, ஒரு 10க்கு 10 அதெல்லாம் உட்காந்துருப்போம். அதில் தான் ஃபுல் டே. சம்டைம்ஸ் மிகுந்த பண நெருக்கடியில் இருந்தது உண்டு. சில நேரம்லாம் அப்போ கூட நீங்கள் வரமாட்டேன். நம்ம ஐ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் த ஃபெய்த். அப்படியே அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்லாம் இல்லை, அப்படியே லைஃப் ஸ்டைலே அந்த கேம்பஸை விட்டு வெளியே வர உள்ளே அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ்ன்ற பெரிய விஷயமா இருக்கும். ஒரு தடவை ப்ரெஷ் வாங்குறதுக்கு நம்பவே முடியும். ப்ரெஷ் வாங்குறதுக்கு 15 ரூபா என்னமோ 20 ரூபா. ப்ரெஷ்ஷு இல்லை. காலையில் எந்திரிச்சு உட்காந்தோடனே, தம்பி ஒரு ப்ரெஷ் வரும் வாங்கிட்டு வரணும். நம்ம குரூப் பசங்களாம் இப்போ வேலையில் எல்லாம் செட்டில் ஆகி அவங்களும் இருக்கிறாங்க. 10 ரூபான்றே பெரிய விஷயம். சார் 50 ரூபாய்க்குள்ள என்னமோ 50 ரூபான்னு நினைக்கிறேன், 50 ரூபா என்னமோ ப்ரெஷ்ஷு. உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்ச முந்தின நாள் ஏதோ ப்ரைவேட் 9 வரைக்கும் உட்காந்துட்டு சீக்கிரம் கொடுங்கண்ணே இருக்கான். இரியா தருவோம்யா, எடுத்துறேன் இரு, ஆனால் இல்லைன்னு எனக்கு தெரியும். உடனே நின்றுக்கிட்டு இருக்கேன், அந்த சீன் மறக்கவே முடியாது. எடுத்து கொடுங்கண்ணே, எடுத்துறேன்ப்பா இருப்பா அப்படின்ட்டு உடனே நீ இதை முடிச்சிட்டேன்னுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு, சார் மணி ஆர்டர்னு ஒருத்தர் ஆஃபில், சார் உங்கள் பேருக்கு 100 ரூபா மணி ஆர்டர், கொண்டாங்க கையெழுத்து போட்டு 100 அப்படியே இந்த போய் ப்ரெஷ் வாங்கிட்டானே. அங்கே அதோட ஆஃப் ஆகிட்டான். வராரு உங்களுக்கு தெரியுமா? வரும்னு தெரியும், ஆனால் இவர் வருவார் தெரியாது. அதாவது ரூபா வந்துச்சுன்றதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. இப்போ வரவே ப்ரெஷ்ஷோடு வந்தான்னு வச்சாங்க, அதுதான் பெட்டர் மிராக்கிள். பணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் அற்புதமே. ஃபஸ்ட் கிளாஸ் அற்புதமே அதுதான். இந்த பணம் கிடைச்சி ஒன்று வாங்குறீங்க பாருங்க, அதுக்குள்ள செகண்ட் கிளாஸ் அற்புதம். ஆமாம். என்னுடைய பழைய அலுவலகத்திலே என் அறைக்குள்ள நுழைஞ்சோன்னு சொல்லுவேன், அன்றைக்கி ஒரு பிரபலமான ஊழியர் ஆஃபீஸை பார்த்து, ஜஸ்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கிறீங்க, சூப்பர் ஆஃபீஸ்னு அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் வேலை ஆக முடியினார். அப்படி நான் சொன்னேன், இந்த அறைக்குள் நீங்கள் எதை தொட்டாலும் அது
பொருளாகவே அற்புதமாக எனக்கு வந்தது. பணம் வந்து அது ஒரு விஷயம், பணமே இல்லாமல் எல்லாமே கிஃப்டாக வந்தது. எல்லாமே கிஃப்ட்டு. அப்படி ஒரு லைஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். பணம் அல்ல, பணமே இல்லாமல் தேவன் நம்ம வாழ வைக்க முடியும். ஹல்லேலூயா. தட் இஸ் வாட் வாக்கிங் ஆன் வாட்டர். ஸோ த அஸ்யூஷுவல் மைண்ட் செட் என்னென்னா, பணத்தை நம்புவது, பணத்துக்காய் தேவனிடத்தில் வருவது, அது அல்ல. இன்றைக்கு தான் பார்க்க போகிறோம். அன்யூஷுவல் மைண்ட் செட், எல்லோரையும் போல நினைக்காமல் எல்லோரையும் விட வேறு விதமாய் நினைப்பது. இந்த விதமான எண்ணங்கள் உங்கள் சிந்தனையில் வந்து விட்டால், உங்கள் சிந்தனையிலே பாருங்கள், ஒரு அழகான தேவன் வர்றதுக்கான வழியை அதான் பைபிள் சொல்லுது. நோபல் கேட்ஸ், பைபிள் இடத்துல பிரபுக்களின் வாசல். அது அந்த மாதிரி வாசல்கள் ராஜாக்கள் வருவதற்காக வருகிற வாசல்.